நீசா டைம் நேர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல 60,000 உயிர்களை காவு கொண்ட 2 வருடங்களை தாண்டி சென்ற யுத்தம் நிறைவுக்கு வந்த செய்தி குறித்ததுதான் இன்றைய பார்வை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த இறுதி காலக்கெடு முடிவதற்கிடையில ஹமாஸ் அமைப்பினர் இந்த யுத்த நிறுத்தத்திற்கு தமது ஒப்புதலை கொடுத்திருக்கின்ற செய்தி இப்போது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு. 21 அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு சமாதான திட்டத்தை டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஐநா பொதுச்சபை நடக்கின்ற சந்தர்ப்பத்துல அரபு நாடுகள் தலைவர்களை அணுகி இந்த ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. அதுக்கிணங்க பெஞ்சமின் நெதன்யாகு அதுக்கான ஒப்புதலை கொடுத்திருந்தாரு. இது குறித்து பரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லி திங்கட்கிழமை அவங்களுக்கு இந்த ஆவணங்கள் அனுப்பப்பட்டது. பரிசீலனை செய்யற என்ற வகையில பல தினங்கள் உருண்டோடியது. இறுதியாக தற்போது வெள்ளிக்கிழமை மாலையாகும் பொழுது ஹமாஸ் இந்த ஒரு யுத்த நிறுத்தத்திற்கான ஒப்புதலை கொடுத்திருக்கிறாங்க. வெறுமனே அந்த ஒப்புதலை கொடுக்கல, சில நிபந்தனைகளையும் முன்வச்சாங்க. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தம்மிடம் இருக்கின்ற பணைய கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யறதோட கஸா என்ற நிலம் ஒரு சுதந்திரம் பெற்ற நிலமாகவும் அரபு இஸ்லாமிய விழுமியங்களை கொண்ட ஒரு நிலமாகவும் தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்ட ஒரு நிர்வாகம், அது பலஸ்தீன நிர்வாகமாக இருக்கணும், அவர்களிடம்தான் இந்த நிர்வாக அலகு ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்து இந்த ஒப்புதலை வழங்கியிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷகரமான செய்தியாக பார்க்கப்படுது. 2 வருடங்கள் இந்த மக்கள் பட்ட துன்பங்களும் துயரங்களும், இதை பார்த்த மனிதநேயம் கொண்ட எத்தனையோ உள்ளங்கள் தினம் தினம் அழுகின்ற பிரார்த்தனை செய்கின்ற சூழ்நிலை இருந்த இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு விடிவாக இந்த ஒரு விஷயம் நடந்திருப்பது மிக ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வரைந்த 20 அம்சங்களை கொண்ட இந்த விடயத்துல முதற்கட்டமாக சில விடயங்கள் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டதோட டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக தொலைபேசி மூலம் பெஞ்சமின் நெதன்யாகுவை தொடர்பு கொண்டு சொன்னாரு, உடனடியாக தாக்குதலை நீங்க நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஹமாஸ் ஒப்புதல் தந்தாச்சின்னு ஒரு செய்தியை சொல்லியிருந்தாரு. பெஞ்சமின் நெதன்யாகு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹமாஸ் இதுக்கு ஒப்புதல் தருவாங்கன்ற ஒரு விஷயம் கனவுல கூட நான் நினைக்கல. இப்படி யோசிக்கிற சந்தர்ப்பத்துல தான் அமெரிக்க ஜனாதிபதி இந்த செய்தியை சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு. முதற்கட்டமாக நடைமுறைக்கு வர விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 72 மணி நேரத்துக்குள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளாக ஹமாஸிடம் இருக்கின்றவர்களை உடனடியாக அனைவரையும் விடுதலை செய்யணும், இறந்தவர்கள் இருப்பின் அவர்களுடைய பூத உடல்களை ஒப்படைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும், இரண்டாவது உடனடியாக யுத்த நிறுத்தத்தை இருதரப்பும் மேற்கொள்ளணும், உடன்பாடு காணப்பட்ட எல்லை வரைக்கும் இப்போது ஆக்கிரமித்திருக்கின்ற இஸ்ரேலிய துருப்புக்கள் கட்டங்கட்டமாக விலகி கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. என்னது கட்டங்கட்டமாக? எதுக்கு கட்டங்கட்டமாக? அனைவரையும் ஹமாஸ் விடுதலை செய்யணும், ஆனா இவங்க விலகிறதாக இருந்தா கட்டங்கட்டமாக. பரவாயில்ல, ஏதோ ஒரு யுத்த நிறுத்தம் அமைதியான ஒரு சூழல் உருவாகட்டும், பரவாயில்ல, கட்டங்கட்டமாவது அந்த இராணுவங்கள் விலகிக் கொள்வது வேண்டும் என்பதுதான் இப்போது அனைவருடைய அபிலாசையும். அந்த ஒரு விஷயம் அதில் இருப்பதாக தெரிகிறது. பலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் விடுதலை செய்யணும், அதுவும் இந்த 21 அம்ச கோரிக்கையில என்ன வகையான நிபந்தனைகள் இருக்குதோ அதுக்கு ஏற்ப அவர்கள் விடுதலை செய்யப்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருப்பதையும் பார்க்க முடிந்தது. சர்வதேச கண்காணிப்பின் கீழ் குறித்த கஸாக்கான ஒரு நிர்வாகம், அரசியல் சார்ந்த ஒரு நிர்வாகம் உருவாக்கப்படும். இந்த அரசியல் நிர்வாகத்தை நேரடியாக பாதுகாப்பு கவுன்சில் கண்காணிக்கின்ற ஒரு விஷயமும், அதனுடைய தலைவராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருப்பார் என்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. கஸாவினுடைய உட்கட்ட அமைப்புகள் உடனடியாக புனர்நிர்மாணம் செய்யப்படும். மின் விநியோகம், நீர் விநியோகம், அதே போல உட்கட்ட அமைப்புகள் அனைத்துமே மறுசீரமைக்கப்படும் என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டதுல இஸ்ரேலுக்கோ ஹமாஸுக்கோ இதில் எந்த பங்கும் கிடையாது, இதில் எந்த பங்கும் வகிக்க முடியாது என்ற ஒரு விஷயமும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆரோக்கியமான விடயமாக இப்போது பார்க்கப்படுது. இது குறித்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்காக ஒத்துழைத்த ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியாக தான் நன்றி சொல்வதாகவும், மொத்தமாக இதற்கு ஒத்துழைத்த அனைத்து நாட்டு தலைவர்களுக்கும் அனைத்து நாட்டு நல்லுள்ளம் படைத்தவர்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவருடைய பேச்சில், அவருடைய உரையில் குறிப்பிட்டிருந்தார். இந்த யுத்த நிறுத்தத்திற்கு திருப்பு முனையாக அமைந்த விடயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐநாவுடைய பொதுச்சபை கூட்டத்துல பலஸ்தீன விவகாரம் ஒரு தனி அழகாக பேசப்பட்டதும்,
அந்த பொதுக்கூட்டத்துல இஸ்ரேல் என்ற ஒரு நாடு புறக்கணிக்கப்பட்டதும், பலஸ்தீன ஒரு சுதந்திர நாடு உருவாகணும் என்று சொல்லி 150க்கும் அதிகமான நாடுகள் பரிந்துரை செய்த பல்வேறு விடயங்கள் காரணமாக இருந்தது. அடுத்த கட்டத்துல டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த 21 அம்ச கோரிக்கை முன்வைக்கப்பட்டதும், அதே போல இந்த கோரிக்கையை அரபு நாடுகளுடைய தலைவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயமும், அடுத்த கட்டமாக பெஞ்சமின் நெதன்யாகு ஏற்றுக்கொண்டதும், பிற்பாடு ஹமாஸ் அமைப்பினர் ஏற்றுக்கொண்டதும், அதே போல இந்த ஒரு யுத்தம் நிறைவுக்கு வராதா அப்படின்னு சொல்லி தினம் தினம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்த ஒவ்வொரு நல்லுள்ளங்களும் இதற்கான ஒரு காத்திரமான ஒரு பாத்திரத்தை வகித்திருப்பதாக இந்த ஒரு விஷயம் இறுதி வரைக்கும் சரியாக நடைமுறைக்கு உட்படுத்தப்படும் பட்சத்தில் நிச்சயமாக இது கைகூடும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விடயம். கடந்த காலங்களில் யுத்த நிறுத்தம் என்பார்கள், இரவோட இரவாக அடித்து தொலைப்பார்கள். மீண்டும் யுத்த நிறுத்தம் என்பார்கள், இரவோட இரவாக துவசம் செய்து முடிப்பார்கள். இப்படியான ஒரு நிலை உருவாகாமல் இருக்க மேலும் இறைவனை பிரார்த்திப்போம். அந்த மண் இதற்கு பிற்பாடும் அமைதியான ஒரு மண்ணாக அந்த மக்கள் நிறைவோடு வாழுகின்ற, நிம்மதியாக தூங்குகின்ற ஒரு சூழல் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.